இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை விசுவாசித்தால் நம்முடைய கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை காணும். ஆமென். ரெண்டு விதமான, ஒன்று சாதாரணமானவைகளை விசுவாசித்தால் நம்முடைய கண்கள் சாதாரணமானதை காணும். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை விசுவாசித்தால் நம்முடைய கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை காணும். நீங்க விசுவாசிக்க ஆயத்தன்னா கர்த்தர் உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் பார்க்க செய்யத்தான் போகிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆமென் தபீத்தாள் என்கிற பெண்மணி மரித்தாள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அங்கே இந்த சிலருக்கு விசுவாசத்துக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பக்கத்தில் பேதுரு இருக்காரு, அவரை போய் அழைத்து கொண்டு வாங்க, அவர் ஜெபித்தால் மரித்து போன இந்த பெண்மணி உயிரோடு எழும்புவாள். ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி நம்ம என்ன அந்த பாஸ்டர் கூப்பிடுங்க, இந்த பாஸ்டர் அவர் அடக்காரம் நடத்தட்டும், அவர் பிரசங்கம். நம்ம இப்படி தான் பிளான் பண்ணோம். மரித்த உடனே கல்லறை தோட்டம் சர்ச்சுக்கு இருக்கா, அந்த இடத்த பிளான் பண்ணிடுவோம், அடக்கத்துக்குள்ள எல்லா பிளான். ஆனால் அந்த மக்களுடைய ஃபெய்த்தை பாருங்க, அவங்க மரித்த உடனே அடக்கம் பண்ணதுக்காக பிளான் பண்ணலை, மரித்தவங்கள உயிரோடு எழுப்பவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சோத்ராம். இப்போ அந்த நபர்களெல்லாம் சேர்ந்து இனிவளா அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக தபித்தால் உயிரோடு எழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்குள்ள அந்த ஃபெய்த் இருந்து இந்த பெண்மணி மீண்டும் உயிரோடு எழும்புவாள், பேதுருவை வர வைப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார். பேதுரு அழைக்கிறாங்க, பேதுரு வர்றாரு, குளிப்பாட்டி எல்லாம் அழகா படுக்க வைத்து இருக்கிறது. பேதுரு ஜெபித்த போது மரித்து போன தபித்தாளை கர்த்தர் மீண்டும் உயிரோடு. ஆமென். சிலது நீங்க முடியாதுன்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா முடியாது, ஆனா கர்த்தர் திரும்ப அவரால் இதை செய்ய முடியும்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் திரும்பவும் செய்ய வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வேடை சொல்ல முடியுமா? எங்கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. நல்லா உற்சாகமா இருக்கீங்க. சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை. கொஞ்சம் கூட சத்தமா சொல்லலாம். ஓகே, நான் சொன்ன போல சொல்லுவோம். ஓகே, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை விசுவாசித்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை என்னுடைய கண்கள் காணும். ஒன்ன கூட சத்தமா சொல்லலாம். ஓகே, நான் சொன்ன போல சொல்லுவோம். ஓகே, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை விசுவாசித்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை என்னுடைய கண்கள் காணும். ஒன்ன கூட சொல்லி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தானியேலை சிங்கக்கபிக்குள்ளே அவன் அனுப்பினான், தரியு ராஜா. ஸ்தோத்திரம். அனுப்பி, ஏன்னா இவருக்கு தானியேலுக்கு தெரியாமல் எல்லாம் நடந்துட்டு இனி சட்டம் ஏற்றியாச்சு, இனி ராஜாவை வணங்காதவனு உள்ள இனி எந்த ராஜா விருப்பம் இல்லையா அவரை கொண்டே சிங்கக்கபிக்குள்ள அனுப்பியாச்சு. ஸ்தோத்திரம். இவனுங்க சிங்க கபிக்குள்ள அனுப்புன போது தானியலுடைய எதிராளிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். இப்போ நைட்டு தானியலுக்கு தலை ஒரு சிங்கத்துக்கு வாயில, தானியலை கை இன்னொரு சிங்க அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் தூக்கம் வரல. யாருக்கு? தரியு ராஜாவுக்கு. சோத்திரம். அவரு ராத்திரி 12 ஆச்சு, 12:05 ஆச்சு, 12:10 ஆச்சு, உருண்டு இருக்கிறார். சோத்திரம். அதிகாலையில் நேரம் விடிந்ததோ இல்லையோ, விடுறதுக்கு முன்னாடியே சிங்க கபியை தேடி ஓடுறார். ஸோ எதுக்கு? தானியேலுடைய சர்ரத்தை சிங்க மீது தந்த எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கில்ல. ஆமென். தானியேல் 6:20 கடைசியில் அந்த தரியு ராஜா சிங்க கபிக்குள்ள இருக்கிற தானியேலை பார்த்து கேட்கிறாரு. தானியேல் 6:20, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உங்களுக்கு புரிய நினைக்கிறதுக்கு வேலை. அதாவது இவன் அனுப்புனது பூனை கபிக்குள்ள இல்ல, நாய்களுக்கு குகைக்குள்ள இல்ல. எந்த குகைக்குள்ள? சிங்கங்களின் குகைக்குள்ள. சிங்கத்துக்கு குகைக்குள்ள போய் ஒருவன் தப்பி உயிரோட வரக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா இவனோட ஃபெய்த்தை பாருங்க. நான் ஒரு ராஜா தான், ஆனா ஒருவேளை நான் உள்ள அனுப்புனா கூட இவன் ஆராதிக்கிற தேவன் அந்த சிங்கத்துக்கு வாயிலிருந்து அவனை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவனுக்கு அந்த மனுஷனுக்கு அந்த ராஜாக்கு ஃபெய்த்தை பாருங்க. இவன் ஆராதிக்கிற தேவன் ஒருவனை சிங்க கொபிக்குள்ள போட்டாலும் சிங்கம் அணுகாதபடி தொடாதபடி இவன் ஆராதிக்கிற தேவன் வல்லமுள்ளவர். அவன் விசுவாசித்தான். அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஆமே, உமக்கும் தேவனுக்கு நான் நீதிகேடு செய்ததில்லை, கர்த்தர் தப்புவிக்க வல்லவராயிருந்தார். வாடாவளிய கொண்டு போயிட்டார். ஆமே.
அப்போ அந்த மனுஷன் அதை விசுவாசிச்சான். சிங்கம் கொல்லுன்னு அவன் விசுவாசிக்கல, சிங்கத்துக்கு வாயிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவான்னு விசுவாசித்தான். ஆமென். சிலதை நீங்க விசுவாசிக்க போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சிலதை நம்முடைய கண்கள் பார்க்கத்தான் போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை இந்த சபை பார்க்க போகிறது. சில குடும்பங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் பார்க்க வைக்க போகிறாரு.